அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் என்ன செய்வோம், லெட் அஸ் சால்வ். இப்போ என்ன ப்ராப்ளம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி தோராயமாக கணக்கிடவும் தெரியணும். கண் பார்வையில் இவ்வளவு தான் இருக்கும் அப்படின்னு கணக்கிட தெரியணும். அதற்கான வழிமுறைகளை தான் சார் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனுடைய இறுதி பகுதியாக நம்பர் ஆஃப் ஏர் மாலிகூல்ஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம் அதை எஸ்டிமேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்கிறீங்க இல்லையா, அந்த கிளாஸ் ரூமில் எவ்வளவு ஏர் மாலிகூல்ஸ் இருக்குங்கிறத எஸ்டிமேட் பண்ணுங்கள் இப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? ஒரு சாதாரண கிளாஸ் ரூம் நம்மளுடைய பகுதியில் விருதுநகர் மாவட்டத்தில் பொதுவாக எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. நம்மளுடைய பகுதியில் பெரும்பான்மையான ஸ்கூல் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இல்லைங்களா. ஸோ இங்கே ஒரு 10th மேலே இருக்கக்கூடிய கிளாஸ் பொதுவாக என்ன வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா, ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. 50 அடிக்கு 30 அடி. உயரம் வேறுபடுது. நான் 10 அடின்னு வச்சுக்கிறேன். ஆவரேஜ் என்ன செஞ்சுக்கிறேன், 10 ஃபீட்னு வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்க்கு மாற்றினா அப்ராக்சிமேட்டாக, இட் இஸ் ஆல் அப்ராக்சிமேட், தோராய கணக்கு, நாட் எக்ஸாக்ட்லி ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ லென்த் ஒரு 15 மீட்டர் இருக்கலாம், பிரெத் ஒரு 8 மீட்டர் இருக்கலாம், ஹைட் ஒரு 3 மீட்டர் இருக்கலாம். ஸோ அதனுடைய வால்யூம், அதனுடைய கொள்ளளவு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், ஸோ 360 மீட்டர் கியூப். அப்போ இப்போ நம்ம கேள்வி எப்படி மாறிடுதுன்னு கேட்டிங்கன்னா, 360 மீட்டர் கியூப்குள்ள எவ்வளவு கேஸ் மாலிகூல் இருக்கும் இப்படின்னு மாறிடுது. அப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு டேட்டா, எல்லாருக்கும் தெரியும், பல முறை பயன்படுத்துகிற டேட்டா இருக்குது. அந்த டேட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் அண்டர் எஸ்டிபி கண்டிஷன், ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் கண்டிஷனில் ஒரு மோல் ஆஃப் கேஸ் எவ்வளவு இடத்தை பிடிக்கும் கேட்டிங்கன்னா 22.4 லிட்டர்ஸ், 22.4 லிட்டர்ஸ் இடத்தை பிடிக்கும். அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, 22.4 லிட்டர்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, 1000 லிட்டர் சேர்ந்தா ஒரு மீட்டர் கியூப். ஒரு மீட்டர் கியூப் தொட்டி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே 1000 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். அப்போ 22.4 லிட்டர்னா 22.4 இன்டூ 10⁻³ மீட்டர் கியூப். அப்போ இப்போ கிட்டத்தட்ட ஆன்சருக்கு வந்துட்டோம் பிள்ளைங்களா. என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மோலில் எவ்வளவு மாலிகூல் இருக்கோ, யூ கோ டு அவகேட்ரோ. அவகேட்ரோ என்ன சொல்கிறாரு, 6.023 இன்டூ 10⁻23 மாலிகூல்ஸ் சேர்ந்தது ஒரு மோல். அப்போ 6.023 இன்டூ 10⁻23 மாலிகூல்ஸ் 22.4 இன்டூ 10⁻³ மீட்டர் கியூப் வால்யூமை நிரப்பும். அப்போ கேள்வி என்னென்னா, 360 மீட்டர் கியூப் நிரப்புறதுக்கு எவ்வளோ வேணும்? சிம்பிள், 22.4 இன்டூ 10⁻³ மீட்டர் கியூப்பில் 6.023 இன்டூ 10⁻23 மாலிகூல்ஸ் இருந்துச்சுன்னா 360 மீட்டர் கியூப்பில் எவ்வளவு இருக்கும்? யூ ஜஸ்ட் மேனிபுலேட், கால்குலேட். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், திஸ் இஸ் அப்ராக்சிமேட். இது என்ன கிடையாது, திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட், நாட் ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட். திஸ் இஸ் தி வே டு அப்ரோச் யுவர் ப்ராப்ளம். நீங்கள் ப்ரிசைஸாக வேணும், நீங்கள் எல்லா இடத்தையும் என்ன செய்யணும், மீனிங் நீங்கள் அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கா, ப்ரெஷர் சரியாக இருக்கா, நீங்கள் மெஷர் பண்ண இடமெல்லாம் சரியாக இருக்கா, அங்கே எவ்வளவு பெஞ்சஸ் ஆக்குபை பண்ணுது, இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணுறது தோராய எஸ்டிமேட். ஸோ திஸ் இஸ் தி அப்ரோச். ஆனால் இந்த மாதிரியான அப்ரோச் தான் பிள்ளைங்களாம் நம்மளுடைய காமன் சென்ஸை ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம NCERT கண்டிப்பாக என்ன செய்யணும், வி ஷுட் தேங்க் NCERT. அற்புதமான ப்ராப்ளம் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்களுக்கு ஏதேனும் விஷயங்கள் எங்கள் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மாதிரி எண்ணற்ற மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் இருக்கிறது தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த சேனலை தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.